டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்க வரணும் வந்ததோடு சரி. சரி இப்போ தான் வந்திருக்கேன். அப்படின்னா நான் வந்து 91 நான் இங்கே ப்ளஸ் டூ முடிச்சு போயிருந்தேன். 94 நான் டிஎன்பிசி அப்பாயின்மெண்ட்டில் டைபிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணேன். 30 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த ஊரில் தான் இருக்கேன். பிறந்து வளர்ந்து சாரி 50 வருஷமாக இங்கே இருந்துட்டேன். நான் வந்து இந்த ஊரை விட்டு இப்போ 6 months தான் போனேன். இவ்வளோ நாள் இந்த ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகல, இது பண்ணலை, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. இந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடவுள் தான் நன்றி சொல்லணும். இப்போ வந்து நான் ப்ரொமோஷனில் அங்கே போயிட்டேன். சாரி ஹெட் குவார்ட்டர் விட்டு போகணும். நான் பெர்மிஷன் வாங்கணும், எனக்கு கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நேற்று வரைக்குமே எனக்கு கிடைக்கல. கலெக்டர் சாரை பார்க்க முடியல. நைட் மெசேஜ் 11 o'clock தான் போட்டேன். இந்த மாதிரி ஸ்கூல் அலுவலி போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் காலையில் ஓகேன்னு போட்டார். அதுக்கப்புறம் தான் இங்கே வர்றதுக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. எல்லாமே நம்ம இவ்வளோ நிலைமைக்கு வந்ததுக்கு நம்ம ஸ்கூல் ஒரு காரணம் தான். இங்கேருந்து நம்ம படித்து நம்ம போனனால தான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் இருப்பீங்க, நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் தாலுக்கா ஆஃபீஸில் ஆடியோஸில் இருந்தனால நிறைய பேர் என்னை பார்த்துருப்பாங்க. எனக்கு ரிமெம்பரன்ஸ் ஆகுது. நம்ம மிஸ் இருக்காங்க, லிடி புஷ்பு மிஸ் எல்லாம். அவங்க என் கிளாஸ் வந்ததில்லை, பட் அவங்க எல்லாமே நம்மளோட டீச்சர்ஸ் தான். ரொம்ப சீனியர்ஸு. பாட்டி மிஸ் கூட ஆஃப்னா மிஸ் இருக்கான்னு சொன்னாங்க. பட் அவங்க பார்க்கல. அது என்னன்னா இந்த ஸ்கூல் உள்ளேயே என்ட்ராகலை. ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தோம், வாய்ப்பே கிடைக்கல எது இருந்துமே. அதனால் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். அந்த உள்ளே என்ட்ராகலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் ஒரு நிலைமையில வந்து நான் வந்திருக்கேன். நம்ம வந்து நம்ம ஸ்கூலை டெவலப் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே மாறிடுச்சு. நம்ம படிக்கும்போது இப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு ஓல்டு பில்டிங்காக இருந்துச்சு, இங்கெல்லாம் ஓப்பனாக இருந்துச்சு. இப்போ இந்த ஆடிட்டோரியமே புதுசாக இருக்குது. இப்போ வந்து ஸ்ட்ரென்த்து சொன்னாங்க, ஸ்ட்ரென்த்துமே கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்து 1000க்கு மேலே இருந்தோம், இப்போ 1000க்கு கீழே வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ எல்லாருமே வேறு ஸ்கூல்ஸ் படிக்கிறோம். ஏன்னா என் பொண்ணுமே வெளியே தான் படிக்கிறோன்றீங்க. இருந்தாலுமே இப்போ இனியும் நம்ம ஸ்கூலை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ வந்து நிறைய கோர்சஸ் அது இதுன்னு வந்தனால இது பண்ணியிருப்பாங்க. இப்போ வேறு கோர்சஸ் நிறையா அடிஷனல் வந்துருக்கா? இல்லை அதே தான், அதே குரூப்ஸ் தான் இருக்குது. காமர்ஸு அதெல்லாம் சொல்கிறது நிறைய பேர் படிக்கிறாங்க. அதனால் நான் இந்த அலங்கஞ்சி இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் பாதிக்குள்ளே வரல. பரவாயில்ல, ரெகுலராக நம்ம இந்த மீட்டிங்ஸ் நடத்தி நம்ம ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணலாம். அடுத்த டைம் வரும்போது இந்த அரங்கு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி, எனக்குமே சீனியர் மேலே ஒருத்தர் வந்திருக்காங்க. எனக்கு 20 years முன்னாடி படித்தவங்க இந்த ஸ்கூலில் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் நன்றி.